உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் நேத்து உங்ககிட்ட போன்ல சொன்ன விஷயம் தான் சார் ரொம்ப முக்கியம். செண்பகவல்லி அவங்க கணவனோட ஜோடியா இருக்கிற போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்ல சார். அந்த போட்டோ அந்த கவர்ல இருக்கு சார். செண்பகவல்லி கொல்லிமலையில இருக்கிறதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு சார். இந்தாங்க சார், இத பாருங்க. பாருங்க சார். காலையில உங்களை தேடி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார்ல, யார் சார் அவரு? சார் என்னாச்சு சார்? போட்டோவை பார்த்து இப்படி ஷாக் ஆகுறீங்க? இந்த செண்பகவல்லியும் அவங்க கணவனையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார்? என் கார்ல அடிபட்ட ஒருத்தங்கள வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா சார், ஆமா. பேர் கூட ஏதோ வள்ளின்னு சொன்னீங்களே சார். கூட ஏதோ 8 வயசு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆமா, அந்த வள்ளி வேற யாரும் இல்ல, இந்த செண்பகவல்லி தான். சார் அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார். அவங்கள தேடி கொல்லிமலைக்கு போற வேலை மிச்சம் சார். தேவி, 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 தேவியும் காணோம், அவ அம்மாவையும் காணோம். 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? தெரியலையே சார், எங்க போயிருப்பாங்க? ரூம்ல அவங்கள காணோம். சரி வா, வீட்டுக்குள்ள பாப்போம். சரிங்க சார். தேவி, தேவி, டேவிட் நீ மேல போய் பாரு. ஓகே சார். தேவி, தேவி, டேவிட், டேவிட் சார் மேல இருக்காங்களா? மேலேயும் யாரும் இல்ல சார். கால்ல அடிபட்டு இருக்கு, வெளியிலயும் எங்கேயும் போக மாட்டாங்க. சார் அங்க ஏதோ பேப்பர் இருக்கு சார். நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே என்னால இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால எங்க ஊருக்கே நான் போறேன். எனக்கு என் உயிர் முக்கியம், என் மகளோட வாழ்க்கை முக்கியம். உங்ககிட்ட சொல்லிக்காம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.